வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் டாக்குமெண்ட்ஸை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சாஃப்ட் காப்பியில் சேவ் பண்ணி வைப்போம். ஃப்யூச்சரில் வந்து அதுக்காக தேவைப்படும் அப்படிங்கிறக்காக நம்ம மொபைலில் இருக்கிற கேமரா மூலிமா டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலில் வர்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. அதில் நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வந்து காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் எதுவும் வராது. அப்படி இல்லை அப்படின்னா ஆட்ஸ் வரும். ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. ரிமூவ் ஆட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டினியூ வித் ஆட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனோட ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஒரு பேஜில் எப்படி வந்து பிடிஎஃப் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை நான் ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ண உடனே எந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு கேட்கும். அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் இருந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஸ்கேன் ஆகி பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சில எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி சில எஃபெக்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் எஃபெக்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்தோடனே ஃபைனலாக டிக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபைனலாக டிக் பண்ண கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். இந்த பேஜில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நாட் நவ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆயிரும். ஜென்ரேட் ஆனோடனே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் அல்லது ஜிமெயிலில் அல்லது ஷேரிட்டில் நீங்கள் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ் பிடிஎஃபில் தான் வரும். அதை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ண அப்படின்னா மேலே இருக்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் அஸ் பிடிஎஃப்னு இருக்கும், அடுத்து சேவ் அஸ் டாக்குமெண்ட் இருக்கும். சேவ் அஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு என்னென்னா வேர்ட் ஃபைலில் வந்து சேவ் ஆகும். அல்லது நீங்கள் பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டேரெக்டாக பிரிண்ட் கிளிக் பண்ணுங்கள். சேவ் அஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜ் பிடிஎஃப் தான் இருக்குது. ஸோ இன்னொரு பேஜ் பிடிஎஃப் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் இந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பேஜில் எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அதை ஸ்கேன் பண்ணுங்கள். அதை ஸ்கேன் பண்ணிட்டு இந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் வரும். நமக்கு எந்த ஏரியாவில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ண சொல்லுவோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கிற பேஜ் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸை கொடுத்துட்டு டிக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் நமக்கு 2 பேஜ் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து செகண்ட் பேஜில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் போகணும், இதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் பேஜ் போகணும், இதை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் நம்ம ஸ்கேன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போது நம்ம டாக்குமெண்ட்டை நிறையா பேஜில் எப்படி ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பற்றி பார்ப்போம். அதுக்கு இந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பிடிஎஃப்பில் வந்து மல்டிபிள் பேஜ், அதாவது நிறையா பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு பேஜாக செட் பண்ணுறேன். ஸோ அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிக் பட்டன் கிளிக் பண்ணாமல் செகண்ட் பேஜ் இதை நான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தேர்ட் பேஜ் வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ நான் டிக் பண்ண கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேஜ் இருக்குது. 1 2 3. ஸோ இந்த பேஜஸ் எல்லாமே நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த 3 டாட் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃபாக டாக்குமெண்ட்டாக இல்லை இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். சிங்கிள் பேஜாக வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா அது வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் நிறையா பேஜ் ஸ்கேன் பண்ணிட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் பேஜாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபோட கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இது வந்து சிங்கிள் பேஜாக எடுத்தது, இதோட கிளாரிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அதுவே இப்போ நான் வந்து நிறையா பேஜை ஸ்கேன் பண்ணி எடுத்தது, இதோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் லிஸ்ட் ஆகும். அதில் இந்த 3 டாட் மாதிரி இருக்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா
இதை வந்து நீங்கள் ஷேர் பிடிஎஃப் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே பிடிஎஃபாக சேவ் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதே டாக்குமெண்ட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டாக்குமெண்ட்டோட நேம் வந்து நான் ரீநேம் பண்ணாலும் இங்கே வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், டெலிட் பண்ணனால இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபேவரட்டில் ஆட் ஆயிரும். ஃபஸ்ட்டு மெனு போங்க. மெனுவில் ஃபேவரட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபேவரட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் போட்டு ஆட் பண்ண ஸ்கேன் 1 அப்படிங்கிற டாக்குமெண்ட் இங்கே இருக்குது. இப்போ வந்து நிறையா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்போது சில டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபேவரட்டில் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் அடிக்கடி ஈஸியாக எடுத்து விசிபிள் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் SD கார்டில் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் ட்ரைவ்லேயும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் மெனுவில் போய்ட்டு பேக்கப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ட்ரைவ் வந்து சைன்இன் பண்ண சொல்லும். நீங்கள் கூகுள் ட்ரைவ் சைன்இன் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், பேக்கப் எடுக்கிறதுக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்தோடனே மெயில் செலக்ட் பண்ண சொல்லும், மெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் பேக்கப் அப்படின்னு கேட்கும், அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேன் பண்ண அந்த 2 டாக்குமெண்ட்டு கூகுள் ட்ரைவில் எனக்கு பேக்கப்பாக ஸ்டோர் ஆயிடுச்சு. இது நீங்கள் திரும்ப ரீஸ்டோர் பண்ணணும். அதே மெனு போய்ட்டு ரீஸ்டோர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ட்ரைவில் பேக்கப் எடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து செட்டிங்ஸ் பார்ப்போம். இந்த செட்டிங்ஸில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா பேஜ் சைஸ் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அது A4 சீட்டா A3 சீட்டா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன சீட் செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே பிடிஎஃப்பில் பேஜ் கிரியேட் ஆகிக்கும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா குயிக் பிடிஎஃப் ஸ்கேனர். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் குயிக் பிடிஎஃப் ஸ்கேனர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் வந்து நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் பற்றின ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.